பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தாமே இந்த காலை நேரத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கட்டும். இந்த காலை நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்கு அறிந்த தெரிந்த பாடல். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கைகளை தட்டி உற்சாகமாய் முழு மனதோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். தேங்க்யூ லோ. உயர்த்துகிறோம். ஆமென். இயேசுவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியாள் உயர்த்துவே. அல்லேலூயா ஆமென் பாடுவே, ஆனந்த துணியாள் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிரே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதமே அற்புதம் செய்பவர், சேர்ந்து பாடுவோம். அகிலம் படைத்தவர். உற்சாகமாய் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென் வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே ஆமென் மகிமைப்படுத்துவார். நம்பிக்கையோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இன்று கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் வாழ்வழிக்கிறவர். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட நீதியின் கரத்தினால் தாங்கியே நட
எதற்குமே அஞ்சிடே. ஆமென். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. இன்று ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும். இத பாடும்போது தேவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கோடி கோடி ஜெயம் உண்டாகும். ஸ்தோத்திரம். அவர் கரத்தினால் ஜெயம், வாழ்வழிக்கும் அவர் வசனத்தினால் ஜெயம், அவர் இரத்தத்தினால் ஜெயம். சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்துக்குள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு ஜெயம் தருகிறவர் என்கிற வார்த்தையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அதே போல காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் எதிராய் இருந்தாலும், ஆண்டவரே சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு எதிராய் காணப்பட்டாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயத்தை தருகிறவர் நீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய ஜெயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி எல்லா காரியத்திலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை தருவீராக, வெற்றியை தருவீராக. தோல்விகள் எல்லாம் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும். கர்த்தர் துணையாய் நின்று ஜெயம் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்துக்காய் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலையிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த நாளிலே நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்களுக்குள்ளும், எங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளும், எங்கள் வாழ்க்கைக்குள்ளும், எங்களை சுற்றி இருக்கிற காரியத்திலும் ஜெயத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, முதிர்ச்சி நிறைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மை அடைய கர்த்தர் எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா 41:10 13 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், தாங்குவேன். இதோ இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும், உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை பாருங்க, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள், இல்பொருளாவார்கள். 13வது வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாசிக்கப்பட்ட வசனம் நமக்கு நன்கு பரிச்சயமான அநேக காரியங்கள் நாம் ஜெபித்த ஒரு வசனம்தான். இன்றைக்கு பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஜெயத்தின் சாவிகள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அதற்கு அவர் என்ன செய்கிறார்? நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த வசனத்தில் மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார்,
வாசிக்க கேட்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நீ கலங்காதே, உன்னை நான் வலது கரத்தை பிடிச்சு உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு ஒரு சாதாரணமான ஒரு வாக்கு அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை வலது கரத்தை பிடித்து நம்மை தாங்கி நடத்தி செல்லுகிறவர். இன்றைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் சந்திக்கிற பாடுகள் நிமித்தமாய் ஒரு பயமும் ஒரு திகைப்பும் நமக்கு வந்து சேருகிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் தேசத்தின் நிலைமைகளையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்த பயம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த பயம், தொழில் வேலை ஸ்தலங்களை குறித்த பயம், இப்படி அநேக விதமான கலக்கத்தோடு திகைப்போடு நாம் பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் அதாவது உதவி செய்வார். உதவி செய்வது மாத்திரமல்ல, வலது கரத்தை கொடுத்து உங்களை தாங்கி அவர் நடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதோடு இந்த வசனம் முடியல. அடுத்த வசனம் 11, 12, 13 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சடைவார்கள், உன்னோடு வழக்காடினவங்க ஒன்றுமில்லாமற் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை நீ காணாதிருப்பா, உன்னோடு யுத்தம் பண்ணினவங்க இல்பொருள் ஆவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினாலும், நமக்கு உதவி செய்தாலும், நமக்கு துணையாய் நின்றாலும் போராட்டங்களை நாம் தவிர்க்க முடியாது. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை, பிரச்சனைகளை வேண்டாம் என்று சொல்லவோ அல்லது அதை தவிர்த்து விட்டோ அல்லது அதை தாண்டியோ நம்மால் ஒரு நாளும் செல்ல முடியாது. அதை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அந்த போராட்டத்தை சந்தித்து அதை கடந்து தான் நம்ம போக வேண்டுமே தவிர எந்த மனிதராலும் எனக்கு லைஃப்பில் போராட்டமே வேண்டாம், என் வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு நேரத்தில் இந்த போராட்டம் இல்லைன்னா இன்னொரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் போராட்டம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நீ போராடினவங்களை காணாதிருப்பாய். கர்த்தர் ஏன்னா நம்ம கூட இருக்கிறார், நீ பயப்படாதப்பா சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு பாருங்க 13வது வசனத்தில், நான் உன் வலது கையை பிடிப்பேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், உன் கூடையே நான் நிற்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமான வசனம். முன்னாடி இருக்கிற வசனமும் நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்க தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதோடு விடாமல் அடுத்து நடுப்புற சொல்கிறாரு, உனக்கு போராட்டம் வரும், உனக்கு பிரச்சனைகள் வரும், யுத்தம் பண்ணினவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லைனா கூட யுத்தம் பண்ணுறதுக்கு வருவாங்க, அதான் அர்த்தம். நம்மளே யுத்தத்தை தேடி போகலைன்னா கூட நமக்கு யுத்தங்கள் உண்டு. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல. அப்போ மாம்சத்தோடு போராட்டம் உண்டு, இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதோடு மட்டுமல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, நமக்கு எதோடெல்லாம் போராட்டம் உண்டுன்னா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், இந்த சேனைகளோடெல்லாம் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார், அதுதான் உண்மை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை உனக்கு எதிராக எழும்பினாலும், தீங்கு செய்கிற எழும்பினாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிற வரை, அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற வரை எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை, எதற்கும் நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்குள், ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்
நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலை நேரத்தில் சில சாவிகளை அல்லது சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இதையெல்லாம் நாம் கடந்து போக வேண்டுமானால் இந்த போராட்டத்திலிருந்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், போராட்டம் நமக்கு இல்லாமல் இல்லை. போராட்டம் வரும். ஒன்றுமே செய்யலைனா கூட, யாரும் வம்புக்கு போகலனா கூட சில பிரச்சனைகள் நம்மை தேடி வரும். வீட்டு வாசப்படியிலேயே பாவம் படுத்திருக்குன்னு வாசிக்கிறோம். அப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்வதை போல ஒவ்வொரு மனிதருடைய தகுதிக்கும் காரியத்துக்கும் தகுந்தபடி பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்க வேண்டும். அதெல்லாம் சந்தித்தால்தான் நாம் சாதனையாளர்களாய் மாற முடியும். நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய போராட்டம் வருதோ அவ்வளோ பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு சின்ன போராட்டம் கொடுங்க அப்படின்னு சில பேர் ஜெபிப்பாங்க. அப்போ சின்ன வெற்றி தான். 100 மீட்டர் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாருன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது 100 மீட்டருக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் அதே ஒருவர் 500 மீட்டர் ஒருத்தர் ஓடி ஜெயிப்பார் என்றால் அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் கொஞ்சம் வேலிடாக இருக்கும். அதே ஒருவர் பயங்கர ஒரு போட்டியிட்டு ஓட்டத்தை ஜெயிப்பவர் இருந்தால் அவருக்கு தகுந்தபடி மெடல் கொடுத்து அதுக்கு தகுந்தபடி கொடுப்பாங்க. அப்போ அவங்க எதற்கு ஓடுகிறார்களோ அதுக்கு தகுந்த பரிசு கொடுக்கப்படும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறோமோ அந்த அளவு நம்ம ஜெயத்தை கர்த்தர் தருவார். தாவீது கோலியாத்தை, எல்லாருமே பயந்த கோலியாத்தை ஜெயிச்சதுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் மறைத்து வைக்கப்பட்டவனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு கிருபை செய்தார். அந்த கோலியாத்தை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும், போராட்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஜெயத்தை தருவார் என்பது மாத்திரம் உறுதி. அல்லேலூயா. அப்போ ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில சாவிகள், சில காரியங்களை இந்த காலை நேரத்தில் நாம் பார்த்து கடந்து போகிறோம். ஒரு போராட்டம் நம்மை கடந்து வரும்போது, ஒரு பிரச்சனை நம்மை நோக்கி வரும்போது, அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து நாம் எப்படி நம்மை தப்புவித்து கொள்ள முடியும்? அதற்கு ஆண்டவர் எதையெல்லாம் நம்ம கரங்களில் கொடுத்துருக்கிறார். அதான் சாவி. ஒரு பூட்டிருக்கு ஒரு கதவு, ஒரு பெரிய தடை இருக்குது. அந்த தடையை, அந்த கதவை தாண்டிட்டு போகணுன்னா சாவியை திறந்துட்டு போகணும். இன்றைக்கி நான் காலையில் அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கர்த்தர் நம்முடைய கையில் சில திறவுகோலை கொடுத்துருக்கிறார். பூட்டப்பட்ட கதவுகளை திறப்பதற்கு, போராட்டங்களை தாண்டி செல்வதற்கு தேவன் நமக்கு சில தன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் சரியாய் பயன்படுத்துவோமானால் நமக்கு எதிராய் எத்தனை பார்வோன்கள், எத்தனை சேனைகள் வந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். கரங்களை உயர்த்தி அல்லே சொல்லுவோமா? முதல் கருத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பாருங்க, இங்கேயும் சொல்றாரு பாருங்க, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை பாருங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13வது வசனத்தில் மிக தெளிவாய் மோசே சொல்லுகிறார். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம். 430 வருடங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் சந்தோஷமாய் ஆடி பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார் என்று சொல்லி சந்தோஷமாய் கடந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் பார்வோன் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை தொடருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பாருங்கள், அவங்க பயப்படுறாங்க. ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம்? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்து வச்சுட்டீங்க, நாங்கள் என்ன செய்வோம்? காரணம் என்ன? இந்த இஸ்ரவேலுக்கு தெரிந்த ஒன்று, அந்த பார்வோன் சேனையினுடைய அடிகள் தான். அந்த சாட்டையினுடைய அடி, அந்த கத்தினுடைய வேகம், தங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லப்போனால் அந்த சேரட்டுடைய அந்த ரதத்தினுடைய வேகம், குதிரை சத்தம், இதுதான் அவங்களுக்கு கேட்டு பழக்கமே தவிர கத்தி பிடித்தோ எதிர்த்து நின்றோ யுத்தம் செய்தோ பழகாதவர்கள். தங்கள் வாழ்க்கையில் அடிமாத்திரம் வாங்கி வாங்கி பழகினவங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம். ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம்?
அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், இப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் மாறிடுச்சுன்னு நினச்சேன், இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னு நினச்சேன். ஆனால் நான் வரும்போதே மீண்டும் பிரச்சனையா, மீண்டும் போராட்டமா, மீண்டும் கஷ்டமா என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்து புலம்ப தொடங்குகிறார்கள். அப்போது மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, "அப்பா, நீ பயப்படாதப்பா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இந்த காலை நேரத்திலும் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பாருங்கள்." நீங்கள் பெரிய போராட்டத்தோடு வந்திருக்கலாம், சில தொடர் போராட்டங்கள், சில தொடர் தோல்விகள், சில நேரங்களில் தொடர்கிற சில பிரச்சனையோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் பார்த்து வந்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு போராட்டத்திலே நீங்கள் சிக்கிக்கொண்டு, ஐயோ, இதிலிருந்து எப்படி நான் விடுதலை ஆவது, எனக்கு வழியே தெரியலையே, என்னை விட பலத்தவர்கள், என்னை விட வசதியில் உயர்ந்தவர்கள், என்னை விட அதிக திறமை படைத்தவர்கள், இதையெல்லாம் நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், ஒரு பயத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். முதல் சாவி என்ன தெரியுங்களா? நின்று கொண்டு. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு பயப்படாதீங்கப்பா, நீங்கள் நின்று கொண்டு. இந்த நின்று என்கிற இந்த வசனம் தான், வார்த்தை தான் முதல் கருத்து. நிற்க வேண்டும். எங்கே நிற்க வேண்டும்? கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் நிற்க வேண்டும். வாசிக்கலாம். ஆபகுக் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆபகுக் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து, பாருங்க, அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து. அப்ப என்ன அர்த்தம்? அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நிற்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லுவதை கேட்பதற்கு நாம் நிற்க வேண்டும். நிற்க வேண்டும்னா என்ன? ரொம்ப சுருக்கமாக அந்த காலை நேரத்தில் சொல்லணும்னா, தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இன்னல்களை நாம் சந்தித்து நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டுமானால் முதல் கருத்து, தேவ சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்போது, தேவ சமூகத்திலே நாம் நின்று ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அவர் நமக்கு வெற்றியை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2வது 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். வாசிப்போம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, பாருங்க, இங்க சொல்றார் பாருங்க, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்போ ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வந்து நிற்க வேண்டும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற போராட்டங்களை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் நிற்க வேண்டும். எங்கு? அதுதான் முக்கியம். மனிதர்கள் முன்பதாக அல்ல, ஒரு வசதி படைத்தவர்கள் முன்பதாக அல்ல, அல்லது அந்த பிரச்சனைக்கு தீர்வை ஒருவரால் கொண்டு வர முடியும் என்று சொல்லி நம்பிக்கை நிறைந்த ஒருவர் முன்பதாக அல்ல. இன்றைக்கி நம்ம பிரச்சனை ஏன் இன்னும் மாறலைன்னா, இன்னும் ஏன் நமக்கு தொடர்ந்து போராட்டங்கள் வருதுன்னா, நாம் மனிதர்கள் முன்பதாக போய் நிற்க விரும்புகிறோமே தவிர தேவனுடைய சமூகத்திலே நாம் போய் நிற்க விரும்புவதில்லை. நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 30வது அதிகாரம் வாசிப்போம். 15வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மனம் திரும்பி, பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும், பாருங்க, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? நீங்கள் அப்படி செய்ய மனதாயிராமல். கீழே பாருங்க, நீங்களோ கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ அமர்ந்திருப்பா, என் சமூகத்துல வந்து அமர்ந்திரு.
நீ அமர்ந்திருக்கும் போது, என் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கும்போது, அந்த காரியத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, நாமோ அப்படி செய்ய மனதாயிராமல் மனுஷனுக்கு முன்பதாக மனுஷனுடைய முகத்தை தேடி நாம் போய் நிற்கிறோமே தவிர தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிப்பதற்கு விரும்புவதில்லை. இந்த காலை நேரத்தில் முதல் கருத்து என்னவென்றால், நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. எங்கு நாம் நிற்க வேண்டும்? தேவ சமூகத்தை தேடி நாம் நிற்க வேண்டும். அவர் பிரசன்னத்தை தேடி நாம் நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலை வேணால் வரட்டும், எவ்வளவு கஷ்டமான காரியங்கள் வேணாலும் வரட்டும், தேவ சமூகத்தில் போய் நின்று ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. நல்ல கவனிங்க, இது என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியும். காடைகளுக்காக அங்கே போய் நிற்கிறாரு மோசே. அங்கே போய் நின்று, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இவ்வளவு கேட்குறாங்க, நான் எங்கப்பா போவேன், நான் என்னப்பா செய்வேன்? யோசிச்சு பாருங்க. சூழ்நிலைகள் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது, போராட்டங்கள் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடாது. தேவன் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். நம்ம தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது வனாந்தரமான இடத்திலும் காடைகளை கொண்டு வந்து கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவர். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமும் தரையின் மேல் 2 முழம் உயரமும் விழுந்து கிடக்க செய்தது. யோசித்து பாருங்க. அங்கே இருக்க ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்த உடனே மோசே தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்வது? எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் பிரயாணம் என்ற அளவுக்கு காடைகளை கொண்டு வந்து நிரப்புவேன்னு சொல்லுப்பா. மோசே சொல்வார், எப்படி ஆகும் ஆண்டவரே? இது எப்படி சம்பவிக்கும் ஆண்டவரே? சமுத்திரத்தின் மச்சங்களை கொண்டு வந்து போட்டாலும் இவங்களுக்கு இது பத்தாதே அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே போய் நிற்கிறாரு மோசே. நின்ன உடனே அங்கே சொல்லப்படுது, நீ ஏன்ப்பா என்கிட்ட நிற்கிற? நீ யோசிச்சுப்பார் கர்த்தர் செய்த மகத்துவத்தை. ஆனால் மோசேக்கு தெரியலை. அவர் சொல்கிறாரு, எப்படி ஆகும் ஆண்டவரே? இது எப்படி சம்பவிக்கும்? வாய்ப்பே இல்லையே. அப்போ ஆண்டவர் சொல்வார், கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்று என்று நினைத்தாயோ? என் கரம் குறுகியா போச்சுப்பா. குறுகி போனதல்ல, அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். நம்ம வாசித்தோமே, ஒரு நாள் பிரயாணம் அளவுக்கு காடைகளை கர்த்தர் நிரப்பினார். டு ப்ரொவைட். தேவன் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு வனாந்தரமாக இருக்கலாம், ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம், தேவ சமூகத்தில் மட்டும் நீங்கள் வந்து நின்றுட்டீங்கன்னா சூழ்நிலைகளை தாண்டி, அதுதான் நான் முக்கியமாக சொல்ல வரேன், சூழ்நிலைகளை தாண்டி, நம்முடைய பிரச்சனைகளை தாண்டி, முறுமுறுப்புகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். நம்புகிறவங்க இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வர போராட்டத்தை ஜெயிக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை எந்த ஒரு ஜெயத்தை பெற வேண்டுமானால், ஆண்டவர் கொடுக்குற முதல் கீ என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் நிற்கும்போது, நாம் தேவனுக்கு முன்பதாக நின்று ஜெபிக்கும்போது அற்புதங்களை தேவன் செய்வார். வேதத்தில் அநேக வசனங்களை காட்டி கொடுக்க முடியும். அவர் சமூகத்தில் யாரெல்லாம் போய் நின்றார்களோ அவர்களை எல்லாம் நிரப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்தி தேவன் நடத்துகிறார். இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை தேவையோடு நீங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், சொல்லப்பட்டபடி வனாந்தரத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம். இங்கிருந்து எப்படி ஆண்டவரை காடைகள் வரும்? காடைகள் வரும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் நின்று கொண்டு தேவன் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கலங்க வேண்டாம். இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த, இதுவரைக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை எதிராய் நின்று பயத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்கள், என்னை போஷிக்க அவரால் முடியும். சூழ்நிலைகளை வைத்து என்னுடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையும் இல்லாமல் போனாலும், பாதைகளே இல்லாமல் போனாலும் எனக்காக பாதைகளை உருவாக்க முடியும்.
காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட உள்ளத்தோடு வந்திருப்பீர்களே ஆனால் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் சமூகத்துக்கு முன்பதாக வாருங்கள். தேவ சமூகத்தில் நின்று பழகுங்கள். தேவனுக்கு முன்பதாக நிற்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறார். முன்பதாக நிற்கிற யாருக்கும் கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு கருத்தை தான் இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துருக்கிறோம். இதற்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் மனிதனுக்கு முன்பதாக நிற்க நான் விரும்பலை. உம்மை தேடி, உம்மை நாடி, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க நான் விரும்புகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளில் வந்த தேவ சமூகத்தில் வந்த இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. இன்றைக்கு கண்ட எகிப்தினை இனிமே இவங்க பார்க்கவே கூடாது. இவங்க வாழ்க்கையில் கண்ட தோல்விகளை இனிமேல் பார்க்கக்கூடாது. ஜெயத்தை கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வெற்றியாளர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர். இவள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் ஜெய ஜீவியம் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. தோல்விகள் திருப்பங்களாய் மாறட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துவீராக, கிருபை தருவீராக. இந்த காலை நேரத்தில் வந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுக்காய் நின்று யுத்தம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத கரம் விளங்குவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.